வணக்கம். இது தமிழங்கா செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். 5 ஆண்டுகளாக நீடித்து வரும் உக்ரைன் ரஷ்யா போர் தீர்வின்றி நீடித்து வருகிறது. இந்த நிலையில் 659 ட்ரோன்கள் மற்றும் 44 ஏவுகணைகளை கொண்டு உக்ரைனின் 20க்கும் மேற்பட்ட இலக்குகளை ரஷ்யா நேற்று தாக்கியுள்ளது. இதில் 18 பேர் கொல்லப்பட்டனர், 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். குறிப்பாக இந்த தாக்குதலில் உக்ரைன் தலைநகர் கீவில் குடியிருப்பு மற்றும் பொது கட்டடங்கள் கடுமையாக சேதமடைந்தன. இதில் ஒரு 12 வயது சிறுவன் உட்பட 4 பேர் கொல்லப்பட்டனர், 48 பேர் காயமடைந்தனர். மீட்பு பணியில் ஈடுபட்டிருந்த மருத்துவ குழுவினர் மீண்டும் தாக்குதல் நடத்தப்பட்டது. அதேபோல் துறைமுக நகரமான ஒடிசாவில் அடுக்குமாடி குடியிருப்புகள் தாக்கப்பட்டதில் 9 பேர் கொல்லப்பட்டனர், 23 பேர் காயமடைந்தனர். பல வீடுகள் தீக்கிரையாகின. அதிபர் ஜெலன்ஸ்கியின் சொந்த ஊரான டினிப்ரோவில் நடத்தப்பட்ட தாக்குதலில் 3 பெண்கள் கொல்லப்பட்டனர் மற்றும் 27 பேர் காயமடைந்தனர். பதிலடியாக உக்ரைனும் ரஷ்யாவை நோக்கி 200க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை ஏவியது. ரஷ்யாவின் கிராஸ்னோடர் பகுதியில் நடத்தப்பட்ட தாக்குதலில் 5 மற்றும் 14 வயதுடைய 2 சிறுவர்கள் கொல்லப்பட்டனர். மேலும் பெல்கோரோட், ஸ்மோலெக்னஸ், குருஸ் போன்ற எல்லைப் பகுதிகளிலும் உக்ரைன் ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் போரினால் மத்திய கிழக்கில் ஏற்பட்ட பதற்றத்தால் உலக நாடுகளில் கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு ஏற்பட்டு பெட்ரோல், டீசல் விலை உயர்ந்தது. மேலும் எல்பிஜி உள்ளிட்ட எரிவாயு பொருட்களும் தட்டுப்பாடு ஏற்பட்டது. மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பாதையாக உள்ள ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரான் மூடியதே இந்த தட்டுப்பாடுகளுக்கு காரணம். இந்தியாவில் எரிபொருள் மற்றும் கச்சா எண்ணெய் கையிருப்பு குறைந்து வருவதால் ரஷ்யா தனது எண்ணெயை கூடுதலாக கொடுக்க முன்வந்துள்ளது. ஆனால் அண்மையில் அமெரிக்காவுடன் செய்து கொண்ட வர்த்தக ஒப்பந்தத்தில் ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்க மாட்டோம் என இந்தியா வாக்குறுதி அளித்திருந்தது. இதற்கிடையே போர் நெருக்கடி நிலையை கருத்தில் கொண்டு இந்தியா 30 நாட்களுக்கு மட்டும் ரஷ்ய எண்ணெய் வாங்க அனுமதி அளிப்பதாக அமெரிக்கா அறிவித்தது. மேலும் ஈரான் எண்ணெய் வாங்கவும் அனுமதி வழங்கியது. 2019 அமெரிக்க தடையால் ஈரானிடம் கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்திய அமெரிக்கா சமீபத்திய அனுமதியினால் 7 ஆண்டுகளுக்கு பின் ஈரானிடம் கச்சா எண்ணெய் வாங்கியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஈரானின் கச்சா எண்ணெயுடன் 2 கப்பல்கள் அண்மையில் இந்தியா வந்து சேர்ந்தன. இந்நிலையில் அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் பேசிய அந்நாட்டு கருவூல செயலாளர் ஸ்காட் பெசன்ட், ரஷ்யா மற்றும் ஈரான் கச்சா எண்ணெயை வாங்குவதற்கு அளிக்கப்பட்ட அனுமதியை அமெரிக்கா நீடிக்காது என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். முன்னதாக ஸ்காட் பெசன்ட், இந்தியர்கள் எங்கள் சிறந்த கூட்டாளிகள், நல்ல நடிகர்கள். முன்னர் நாங்கள் சொன்னது போல் ரஷ்ய எண்ணெயை வாங்குவதை நிறுத்தினார்கள் என்பதால் இந்த சலுகையை தற்காலிகமாக வழங்க முன்வந்ததாக கூறியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. கூகுள், ஓப்பன்ஏஐ, எக்ஸ் மற்றும் ஆந்த்ரோபிக் போன்ற முன்னணி நிறுவனங்களின் ஏஐ சாட்போட்கள் சாமானிய மக்களிடமும் புழக்கத்தில் உள்ளன. வேலையிடம் தொடங்கி தனிப்பட்ட தேவைகள் வரை ஏஐ மயமாக்கப்பட்டு வருகிறது. அதே நேரம் இந்த ஏஐகள் மனிதனை மீறி தன்னிச்சையாக செயல்பட தொடங்கினால் என்னவாகும் என்ற அச்சம் நிபுணர்கள் முதல் சாமானியர்கள் வரையிலும் இருக்கவே செய்கிறது. இந்நிலையில் செயற்கை நுண்ணறிவின் செல்வாக்கு அதிகரித்து வருவதால் தேவைப்படும் போது அதனை முடக்குவதற்கு ஒரு வழிமுறை இருக்க வேண்டும் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார். செயற்கை நுண்ணறிவு வங்கித்துறை போன்ற துறைகளை மிகவும் பாதுகாப்பானதாகவும் திறமையானதாகவும் மாற்றக்கூடும். ஆனால் அது குறிப்பிடத்தக்க அபாயங்களையும் கொண்டுள்ளது என்று கூறினார். ஆனால் எதிர்காலத்தில் அது மனிதர்களுக்கு அச்சுறுத்தலாக அமையக்கூடும் என்பதால் செயற்கை நுண்ணறிவு கடுமையான அரசாங்க கண்காணிப்புக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்று ட்ரம்ப் மேலும் குறிப்பிட்டார். எல்லாம் கைமீறி செல்லும் போது அதை செயலிழக்க செய்யக்கூடிய கில் ஸ்விட்ச் போன்ற ஒரு அமைப்பை உருவாக்குவதை கருத்தில் கொள்ள வேண்டும் என்று ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் பீட் ஹெக்ஸெட் ஹார்முஸ் வழித்தடத்தில் கப்பல் போக்குவரத்தை அமெரிக்க கடற்படை முழுமையாக கட்டுப்படுத்துவதாக அறிவித்துள்ளார். ஈரானிடம் தற்போது அமெரிக்க கடற்படையை எதிர்த்து போராடும் வகையில் கடற்படை இல்லை என்பதே இதற்கு முக்கிய காரணம் என்று அவர் வாஷிங்டனில் ஊடகங்களிடம் தெரிவித்தார். இந்த வழித்தடத்தில் அமெரிக்கா தொடர்ந்து தடையை நடைமுறைப்படுத்தும் என்றும் தேவைப்பட்டால் எவ்வளவு காலம் வேண்டுமானாலும் அதனை நீட்டிக்கும் என்றும் திட்டவட்டமாக தெரிவித்தார். ஈரான் ஒரு ஒப்பந்தத்துக்கு உடன்படாவிட்டால் அமெரிக்க படைகள் மீண்டும் போர் நடவடிக்கையை தொடங்க தயாராக உள்ளதாக ஹெக்ஸெட் தெரிவித்தார். ஈரான் தனது ராணுவ உபகரணங்களை எங்கு நகர்த்துகிறது என்பதை அமெரிக்கா துல்லியமாக அறிந்துள்ளதாகவும் நாங்கள் உங்களை கவனித்து வருகிறோம் என்று நேரடியாக எச்சரித்தார்.
இந்த அறிவிப்பு ஈரானுக்கு மிகப்பெரிய வார்னிங்காக அமைந்துள்ளது. தடை செய்யப்பட்ட பொருட்களில் ஆயுதங்கள், ஆயுத அமைப்புகள், தோட்டாக்கள், அணுப்பொருட்கள், கச்சா எண்ணெய், சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய் பொருட்கள், இரும்பு, எஃகு மற்றும் அலுமினியம் ஆகியவை அடங்கும். இந்த நடவடிக்கை ஈரானின் ஏற்றுமதியை மொத்தமாக பாதிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஹெக்ஸெத்துடன் இணைந்து செய்தியாளர் சந்திப்பில் பேசிய உயர்மட்ட அமெரிக்க தளபதி டான் கெயின், ஈரானுக்கு உதவும் எந்த கப்பலையும் உள்ளே நுழைய விடாது அமெரிக்க கடற்படை தடைகளை தாண்டி சென்றால் துரத்திச் சென்று தாக்கும். ஈரான் எண்ணெயை ஏற்றிச் செல்லும் 2 கப்பல்கள் உட்பட அனைத்தும் இதில் அடங்கும். இதுவரை 13 கப்பல்கள் தடைகாரணமாக தங்கள் பாதையை மாற்றி திரும்பிச் சென்றுள்ளன. ஹார்முஸ் பாதையில் இந்த தடையை நடைமுறைப்படுத்த பிற நாடுகளும் உதவி வரலாம் என்று ஹெக்ஸெட் தெரிவித்தார். அது அமெரிக்கா மட்டும் தனியாக செயற்பட விரும்பவில்லை என்பதையும், தனக்கு ஆதரவாக இந்த நாடுகள் வருகிறது என்பதை சோதிக்கும் காலமாக உள்ளது. உலக நாடுகள் அனைத்தும் இணைந்து செயற்பட்டால் மட்டுமே இந்த முக்கிய பாதையில் அமைதி நிலவும் என பீட் ஹெக்ஸெட் கூறினார். அமெரிக்க அதிபர் டிரம்புக்கும் போப்பாண்டவர் லியோவுக்கும் இடையே மோதல் போக்கு நிலவி வரும் நிலையில் போர்களுக்காக பில்லியன் கணக்கில் செலவழிக்கும் தலைவர்களை ஒரு சில கொடுங்கோலர்களால் உலகம் சீரழிக்கப்பட்டு வருகிறது என கடுமையாக சாடியுள்ளார். போப் லியோ 7 தனது அமெரிக்க பயணத்தின் ஒரு பகுதியாக நேற்று கேமரூன் சென்றடைந்தார். இந்த நிலையில் இன்று பமிட்டாவில் உள்ள புனித ஜோசப் பேராலயத்தில் உரையாற்றிய அவர், உங்கள் நிலத்தின் வளங்களை கொள்ளையடிப்பவர்கள் பொதுவாக அந்த லாபத்தின் பெரும்பகுதியை ஆயுதங்களில் முதலீடு செய்கிறார்கள். இதன் மூலம் அவர்கள் ஒரு முடிவில்லாத வன்முறை மற்றும் அழிவுச் சுழற்சியை தொடர்கிறார்கள். மேலும் ஒன்றை அழிப்பதற்கு ஒரு கணமே போதும், ஆனால் அதனை மீண்டும் கட்டியெழுப்பதற்கு ஒரு ஆயுட்காலம் கூட போதாது என்பதை போரின் தலைவர்கள் அறியாதது போல் நடிக்கிறார்கள் என்றும் தெரிவித்தார்.